தமிழக வெற்றி கழகத்தோட வேலூர் நிர்வாகிகள் சந்திப்புல விஜய் அவர்கள் பங்கெடுத்து பேசியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா விஜயோட பேச்சுல எளிமையும் இளைஞர்களை கவர்ற மாதிரி சில விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறது விஜய் ரொம்ப தெளிவாயிட்டாரு அப்படிங்கிறதான் வேலூர்ல விஜய் அவர்கள் பேசிய பேச்சு நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம். எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டரா பண்ணி கொஞ்சம் இறங்கி அரசியலோட அடி வரைக்கும் விஜய் போறாரா அப்படின்ற ஒரு பேச்சை இன்னைக்கு கொடுத்துருந்தாரு. இந்த வாட்டி குட்டி கதையோட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு காளமாட்டோட கதையை சொன்னார். அதாவது ஒரு முரட்டு காளை, சின்ன பையன் போய் கையில் ஒரு புல்லை நீட்டி கொடுத்தோன்னா அந்த மாடு ரொம்ப பசியாக இருந்துச்சு. இந்த புல்லை எடுத்தோன்னா குழந்த மாதிரி கூடவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது சின்ன பையன் தான் விஜய், அதாவது டிவிகே. அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு கால கதை ஏன் சொன்னோம், எதுக்கு சொன்னோம், யார் யாருக்கெல்லாம் சொன்னோங்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மக்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. நீங்க ஏன் டெல்லிக்கு போறீங்க? சிம்பிளா சொல்ல போனா ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கும் தான் இங்க போட்டி அப்படின்றது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா டிவிகே டிஎம்கேன்னு சொல்லிட்டே ரெண்டே பேர் தான் போட்டி அப்படின்னு. இது எதுக்கு அப்படின்னா, இத்தனை போட்டி இத்தனை பேர் இருந்தாலுமே நான் தான் டிஎம்கே அடிக்கிறதுக்கு சரியான ஆளுன்னு அவர் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் மத்தியில அவரை ஃபாலோ பண்ணுறவங்க மத்தியில் ஆழமாக பதிஞ்சிடும். ஓகே, திமுக அடிக்கிறதுக்கு விஜயால மட்டும்தான் முடியும் அப்படின்னு. விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது மக்கள் கூட ரொம்ப 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 டீப்பாக இருக்கணும். ஸோ இந்த மேடையில் விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது விஜய் தனிச்சு நிற்கிறேன் ஊரே சொல்லுது. கொஞ்சம் எமோஷ்னலாக இறங்கி எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, விஜய் தனியாக ஒருத்தனை எதிர்க்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு, எனக்கும் மக்களுக்கும் சென்சிட்டிவான சென்டிமெண்ட் கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக கத்தி சொல்ல ஆரம்பிச்சுவாரு. சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அது இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இப்போதான் விஜய் அவர்கள் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளோ சொத்து மதிப்பு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது, நீங்கள் எந்த தொழில் பண்ணி எப்படி சம்பாரிச்சிங்க, என்ன வேலை செஞ்சு சம்பாரிச்சிங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஊழல் சொன்னேன் இல்லையா, இந்த கே நேரு அவர்கள் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, 1024 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது அதிகம் மென்ஷன் பண்ணி இன்னைக்கு சொன்னது தான் எங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு கேட்டால், எங்கள் வாக்குச்சாவடி விஜய் வாக்குச்சாவடி, வெற்றினா விஜய் இல்லையா. ஸோ அப்படி தான் அவங்களே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஆனால் இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பில் விஜய் அவர்கள் பங்கெடுத்து பேசியிருக்காரு. நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா, தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சு ரொம்ப லாஜிக்காகவும் மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையாகவும் யதார்த்தமாகவும் கனெக்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்போது விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா வரைக்குமே எடுத்துக்கலாம். எல்லாருடைய பேச்சிலையுமே ஒரு தெளிவும் ஒரு லாஜிக்கும் ஒரு சிந்தனையும் எப்போயும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு விஜய் நகர்ந்து வந்துட்டுருக்காரா அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக விஜயோட பேச்சில் எளிமையும் அதுவும் அந்த நேரத்தில் இளைஞர்களை கவர்ற மாதிரி சில விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறது விஜய் ரொம்ப தெளிவாயிட்டார் அப்படிங்கிறதான் வேலூரில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பேசிய பேச்சுகளில் இருந்தது என்னென்னா, ஒரு டெம்ப்ளேட்டாக சில விஷயங்களை விஜய் அவர்கள் சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு. அப்படின்னும் போது என்னென்னா, இங்கே பேசுகிறது தான் இங்கேயும் பேச போகிறாரு, இதை தான் இங்கேயும் சொல்ல போகிறாரு அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டராக பண்ணி கொஞ்சம் இறங்கி அரசியலோட அடி வரைக்கும் விஜய் போகிறாரா அப்படின்ற ஒரு பேச்சை இன்னைக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறதான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தலைவர்கள் பேசல ஒரு லாஜிக் இருக்கணும், மக்களை சிந்திக்க வைக்கிற சில விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஜய் பேசி இந்த பேச்சில் ஒரு 3 ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்கிறாரு. அந்த 3 என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் எப்பயும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது நடுவில் திடீர்னு ஆரம்பிப்பார். இந்த வாட்டி குட்டி கதையோட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு காளமாட்டோட கதையை சொன்னார். அதாவது ஒரு முரட்டு காளை, யாருமே அடக்க முடியாத ஒரு காளை மாடு. அதை எல்லாரோ ட்ரை பண்ணுறாங்க, அனுபவம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாராலையுமே அடக்க முடியல. ஒரு சின்ன பையன் போய் கையில் ஒரு புல்லை நீட்டி கொடுத்தோன்னா அந்த மாடு ரொம்ப பசியாக இருந்துச்சு. இந்த புல்லை எடுத்தோன்னா குழந்த மாதிரி கூடவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது சின்ன பையன் தான் விஜய், அதாவது டிவிகே
அதாவது மக்களாகிய நீங்கள், அதாவது என்ன தேவை அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும், மற்றபடி இந்த அனுபவம்லாம் சொன்னாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து தோற்று போனதுனால அப்படியே தலை தொங்கி நின்றுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி 2026 தேர்தலில் எல்லாரும் தலையை தொங்க போட்டு நிற்பாங்க, அந்த சின்ன பையன் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. இதுக்கு இடையில நிறையா பேர் வந்து ஐயோ அந்த மாட்டை நீ அடக்க போறியா, நீ ஒரு சின்ன பையன், ஒரு பச்சா பையன் அப்படின்ற மாதிரி பயம்லாம் முறுத்துனாங்க. எங்களாலேயே முடியல, நாங்களாம் இவ்வளோ வருஷமாக இருக்கோம், எங்களாலேயே முடியல, உன்னால் முடியுமான்னு பயமுறுத்துனாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் தாக்கியிருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு தாவேக கட்சியை நேரடி எதிர்க்கக்கூடிய சீமான் அவர்களையும், இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் விட்ட சில பேரையும், அதுக்கப்புறமா இப்போ அரசியலுக்கு வந்து அவங்க நோக்கத்தை மாற்றிக்கிட்டு திரும்பி அதே கட்சியோட கூட்டணி வச்சவங்களையும், இப்போ நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அரசியல் கட்சிக்கு நான் அதாவது கட்சி தொடங்க போகிறேன், ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சினிமா விட்டு வந்த பல பேரை வந்து விஜய் அதில் வந்து அப்படியே ஒருங்கிணைச்சு சொல்லியிருக்காரு. நிறையா நக்கல் பேச்சு வந்து அந்த கதையிலே வந்து தெரிஞ்சது. இன்னொன்று, எதிர்கட்சியாக நான் செயல்படுறதுனால பல்வேறு சூழ்ச்சிகள் இருக்குது. வெளியே வரலன்னு சொல்கிறாங்க, ஆனால் வெளியே வர விட்டால் தானே வர முடியும், அவ்வளோ சூழ்ச்சிகள் பண்ணுறாங்க. ஒருவேளை நான் முதல்வர் ஆகிட்டேன் அப்படின்னா, அதாவது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் உங்களை வந்து நேரில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உறுதி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் விஜய் வந்து அந்த முதல் ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, எப்போவுமே நமக்கு எதிர்க்கிற எதிரியை வச்சு தான் நம்ம தீர்மானிப்பாங்க உங்கள் பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா யதார்த்தமாக சொல்லிட்டு போயிட முடியாது. நம்ம அந்த பலத்தோடு இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கும், எதிரி கேட்டால் எதிரிக்கு சின்ன ஒரு நடுக்கம் வரணுன்றதுக்காகவும் தொடர்ந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மைண்டில் வச்சுக்கணும். நமக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லார் மைண்ட் செட்டும் அது இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தலைவன் செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. அது என்னன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, அதாவது என்டிஏ கூட்டணிக்கும் தான் போட்டி. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படிங்கிறார். அதாவது திமுகவோட பிரதானம் என்ன அப்படின்னா பாஜக எதிர்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறது திமுக வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சிறுபான்மை வாக்குகளும் சரி, திமுகவோட ஒரு தீவிர ஆதரவு வாக்குகளையும் திரட்டுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் எதிரி வந்து இங்கே யாருமே கிடையாது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெல்லி தான். ஸோ வந்து என்டிஏ கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை, ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாரு. அந்த நரேட்டிவை விஜய் உடைக்கிற விதமாக என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களான நலனுக்கும் திமுக, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ இருக்கக்கூடிய திமுகவுக்கும் தான் போட்டி, நீங்கள் ஏன் வந்து டெல்லிக்கு போகிறீங்க, டெல்லிக்குள்ள அவங்களுக்கு போட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வரைக்கும் எப்படின்னா, ஓகே வந்து ஒரு கொஞ்சம் ஜென்ரலாக பேசுகிறாரு, இவரை முன்னிலைப்படுத்தாமல் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கும் தான் இங்கே போட்டி அப்படின்றது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா டிவிகே டிஎம்கேன்னு சொல்லிகிட்டே ரெண்டே பேர் தான் போட்டி அப்படின்னு. இந்த ரெண்டே பேருக்கு போட்டின்னும் போது இங்கே அதிமுக, என்டிகே, இந்த பலமுனை போட்டி இதையெல்லாம் நான் கன்சிடரே பண்ணலை. என் போட்டி, என்னோட இலக்கு வந்து டிஎம்கே அடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் பெரிய ஆள், நீங்கள்லாம் யாருமே இல்லைன்ற மாதிரி விஜய் ஒரு இதை சொல்லிகிட்டே இருக்காருல்ல. அது எதுக்கு அப்படின்னா, இத்தனை போட்டி இத்தனை பேர் இருந்தாலுமே நான் தான் வந்து டிஎம்கே அடிக்கிறதுக்கு சரியான ஆளுன்னு அவர் சொல்ல என்னாகும் அப்படின்னா, மக்கள் மத்தியில், அவரை ஃபாலோ பண்ணுறவங்க மத்தியில் ஆழமாக பதிஞ்சிடும். ஓகே, திமுக அடிக்கிறதுக்கு விஜயால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கொஞ்சம் ஓப்பனாகவே ஒரு தனிப்பட்ட முறையிலேயே, அதாவது ஸ்டாலின் அரசுக்கும், அதாவது ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. இந்த விஜய் அப்படிங்கிறது வந்து விஜய் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் தான் விஜய், தமிழ்நாடு தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு இதை வந்து வச்சுட்டு போயிருக்காரு. இது எதை சொல்ல வருது அப்படின்னா, நான் இந்த பலத்தோட, உங்களை அடிக்கிற பலத்தோட இருக்கேன் அப்படின்னு எதிரிக்கு ஒரு சவாலும், இன்னொரு பக்கம் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு உத்வேகப்படுத்துவாங்கல்ல. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காரு. அடுத்ததாக 2வது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எமோஷ்னல் கனெக்ட் அப்படிங்கிறது மக்கள் கூட ரொம்ப 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 டீப்பாக இருக்கணும். இப்போது முன்னாடி சொல்லுவாங்க, அண்ணா அவர்கள் இல்லை கலைஞர் கருணாநிதி அவர்கள்லாம் வந்துட்டு ஒரு தொகுதிக்கோ இல்லை ஒரு மாவட்டத்துக்கோ வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அவங்க கட்சி நிர்வாகிகளோட பேரை வந்து உச்சரிக்காமல் வரவே மாட்டாங்களாம். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, ஒரு சைக்கிள் கடை வச்சுருக்கிறவங்க, ஒரு உரக்கடை வச்சுருக்கோம், இவங்க தான் வந்து நிர்வாகிகளாக இருப்பாங்க. ஏன்னா அந்த காங்கிரஸ் ஆட்சியெலாம் போனதுக்கு அப்புறமா. ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு இப்போ வந்து நம்ம இதில் வந்து இந்த இதை அமைச்சது யாருன்னு கேட்கும்போது, இவர் தான் அமைச்சார், அவர் பேர் என்னப்பா செல்வராஜ் அப்படின்னா,
அண்ணா அவர்களோ இல்லை கலைஞர் கருணாநிதி அவர்களோ அவங்க பேரை உச்சரித்து சொல்லுவாங்களாம். நம்ம செல்வராஜ் தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு, ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க, கைத்தட்டலை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, சாகிற வரைக்கும் நம்ம தலைவனை விட்டு கொடுக்கூடாதா, சே நமக்காக நம்ம பேரை சொல்லிட்டான் பாரு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து திமுக ரொம்ப காலமாகவே வந்துட்டு கையில் எடுத்து வச்சுருந்தாங்க. அதிமுகவிலையும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் அதை செய்வார், ஜெயலலிதா அவர்களும் செஞ்சுட்டே வந்தாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டும்தான் பேசுகிறாரு, அவங்க மாவட்ட நிர்வாகிகளை பேச விட மாட்டார் அப்படின்னும் போது இப்போ தொடர்ந்து வரக்கூடிய இந்த சேலம் பரப்புரையிலேருந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகளையும் பேச வைக்கிறாரு. அவங்கள பேச வச்சுட்டு தான் விஜய் வந்து பேசுகிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லலாம். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி எமோஷ்னல் கனெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மேடையில் விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது விஜய் தனிச்சு நிற்கிறேன் ஊரே சொல்லுது, ஊரே சொன்னாலுமே விஜய் ஏன் இன்னும் சொல்லலை, விஜய் ரொம்ப தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் மைண்டில் வச்சுக்கிட்டோம். பட் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த வாட்டி கொஞ்சம் எமோஷ்னலாக இறங்கி ஒருத்தனை, அதாவது முன்னாடி வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு போட்டி இருக்கும், பிஜேபி உள்ள வந்தால் போட்டி இருக்கும், காங்கிரஸ் கூட்டணியோட போட்டி இருக்கும். ஆனால் இந்த வாட்டி எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, விஜய் தனியாக ஒருத்தனை எதுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு, அப்போயுமே டிவிக்கே டிஎம்கேக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் நீங்கள் விஜய்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஒருத்தர் வந்து விஜய் இல்லை விஜயா இருப்பான்ல, அவன் வந்து இருக்கிற 4-5 பேரையும் கூப்பிட்டு போயிட்டு எல்லாருமே விஜய்க்கு அதை விசில்ஸ் வந்து ஓட்டு போடுற மாதிரி நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா எனக்கும் மக்களுக்கும் சென்சிட்டிவான சென்டிமெண்ட் கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக கத்தி சொல்ல ஆரம்பிச்சுடுவார். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் உங்கள் கூட நிற்கிறேன், நீ எங்கள் கூட இருக்கீங்க, எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற எமோஷனல் கனெக்டை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கையில் எடுத்திருக்காரு. அதாவது மக்களோட மக்களாக நான் இருக்கேன், அதாவது நான் வெளியில் வர்றேன், எப்பயாவது தான் வர்றேன், ஏதாவதுக்கு தான் பேசுகிறேன் அப்படிங்கிறத தாண்டி அதாவது என்னை வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தனா நீங்கள் வச்சுருக்கீங்கன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மேடையில் வந்து விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அதாவது இவ்வளோ நாள் வந்து உங்கள் வீட்டில் நான் இருக்கேன், உங்கள் இல்லத்தில் இருக்கேன், என் நெஞ்சில் நீங்கள் குடியிருக்கீங்க இதெல்லாம் சொன்னாலுமே இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இந்த பேச்சில் கண்டிப்பாக ஏடிஎம்கே பற்றி நிறையா பேசுவார், அட்லீஸ்ட் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஏதாவது சொல்லுவார். அவர் ஆரம்பத்துலேயே சொன்னது கிடையாது. பட் இருந்தாலும் ஏடிஎம்கே கொடுக்கக்கூடிய அந்த பதிலடிக்கு இவர் ஏதாவது பதிலடி கொடுப்பாருன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் விஜயர்கள் ஒரே ஒரு வரியில் கடந்து போயிட்டார். இந்த மாதிரி டிஎம்கேக்கும் எங்களுக்கு தான் போட்டி, நாங்கள் ஒரு பெரிய சீரியஸான ஃபைட்டில் இருக்கோம், ஸோ காமெடியெலாம் பண்ணிட்டு நடுவில் பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக அப்படி சொல்லி முடிச்சுட்டாரு. அது ஏன்னு தெரியல, மேபி அதை பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அடுத்ததாக 3வது ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, சீரியஸ் கேள்வின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இப்போ தான் விஜய் அவர்கள் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னென்னா திமுக மாதிரி அதிமுக மாதிரி இப்போ எம்ஜிஆரை மென்ஷன் பண்ணுறாரு, காமராஜரை மென்ஷன் பண்ணுறாரு, அண்ணாவை மென்ஷன் பண்ணுறாரு, ஜெயலலிதா அவர்களையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு, கலைஞரையாகவும் சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் என்ன புதுசா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று, விஜய் என்ன வந்து இப்போ இருக்க அரசியலை வந்து விமர்சனம் பண்ணுறாரு, இருக்கிற பிரச்சனையை திரும்ப அவரும் சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு மக்கள் மத்தியில் எழக்கூடிய ஒரு யதார்த்தமான கேள்வியை வந்து விஜயனை எழுப்பவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு அந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னா, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னென்னா, நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளோ சொத்து மதிப்பு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது, நீங்கள் எந்த தொழில் பண்ணி எப்படி சம்பாரிச்சிங்க, என்ன வேலை செஞ்சு சம்பாரிச்சிங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுக்காரு. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அவருடைய சம்பள பிரச்சனை ரீதியாக ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதில் கூட வந்து இவர் வந்து ஒரு 15 கோடி ரூபாய்க்கிட்ட இது பண்ணிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, விஜயை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே உழைச்சி சம்பாரித்த காசு, நான் வந்து சினிமாவில் இத்தனை வருஷமாக இருந்து சம்பாரித்த காசு நான் காட்டிடுவேன், நான் வருமான வரிகிட்ட போய் நான் கொடுத்துருவேன், நான் பார்த்துக்க, இதான் என்னோட சொத்து அப்படின்ட்டு உன்னால் கொடுக்க முடியுமான்னு ஒரு டைரக்ட் கேள்வி கேட்குறாரு. அதாவது ரொம்ப நாள் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எப்போயோ அவர் கேட்டிருக்க வேண்டியது, பட் இப்போ தான் கேட்குறாரு. இதை தாண்டி இந்த ஊழல் சொன்னேன் இல்லையா, இந்த இப்போ கே நேரு அவர்கள் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, 1024 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது அதிகம் மென்ஷன் பண்ணி இன்னைக்கு சொன்னது தான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறேன். அதாவது இந்த மாதிரி அவர் எடுத்து சொன்னாதான் மக்கள் மத்தியில் விஜய் இதுலேருந்து தனியாக இருக்காரு, அவர் வந்து மிஸ்டர் கிளீன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் பரவாயில்ல, அவர் சொல்லி அந்த விஷயம் வந்து மக்கள் மனசில் பதியணும் அப்படின்னா அதை பதிய வைக்க வேண்டிய இடத்துல வந்து விஜய் அவர்கள் இருக்கார். அதை கரெக்டாக செய்யணும். ஏன்னா இப்போது திமுகலேருந்து வெளியே வராரு எம்ஜிஆர் வெளியே வந்ததுக்கு அப்புறமே டக்குன்னு அவர் மேலே வந்து மக்களுக்கு ஆதரவு வந்துருச்சா, உடனே திமுக எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிட்டாங்களா? திமுக வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கு எம்ஜிஆர் கொடுத்துருக்காரு, நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, நிறைய மேடைகளில் பேசி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வெளியே வந்தோடனே வந்து ஒரு பேர் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. வந்த உடனே அவர் நோண்டின விஷயங்கள்,
திமுக வந்து ஒரு ஊழல், திமுக வந்து ஒரு தீய சக்தின்னு சொல்கிற அளவுக்கு அவர் அதை நோண்ட ஆரம்பித்தார். ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் மத்தியில் போய் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தார். இப்படி ஊழல் பண்ணுற கட்சியை வந்து நீங்கள் வந்து ஆதரிப்பீங்களான்னு கேட்க ஆரம்பித்தார். அப்போ தான் மக்கள் மத்தியில் ஓகே, அப்போ எம்ஜிஆர் அவர்கள் தப்புன்னு தெரிஞ்சால் தட்டி கேட்குறாரு, அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சால் வெளியே வந்துட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை உருவாச்சு. எம்ஜிஆர் மேலே பயங்கரமான ஒரு கிரேஸ் உருவாச்சு. அந்த இடத்துக்கு விஜய் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு விமர்சனம். கண்டிப்பாக அதுக்கப்புறம் செய்வார்ன்றதை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்துட்டு ரேம்ப் வாக் மாதிரி அந்த வேனில் வர்றாரு. இந்த துண்டை தூக்கி எறிவாங்கல்ல, அதாவது நம்ம விஜயோட பிரச்சாரங்களில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுக அந்த துண்டை எடுத்து என்ன பண்ணிட்டா அதை சுருட்டி நல்லா வந்து சுடுமாடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம், சுடுமாடு வச்சுட்டு மூஞ்சில் எறிஞ்சிட்டான். ஒரு முதல்வர்னு பார்க்காம அவர் மூஞ்சில எழுந்தோன்னா அவருக்கு மேலெல்லாம் ஃபுல்லாக மூடிக்கிச்சு அவருக்கு. அப்புறம் எடுத்து இது பண்ணி ஒரு மாதிரி இது மாதிரி ட்ராலாக மாறிடுச்சு. அப்படி செய்யக்கூடாது. ஆக்சுவலி அது எதுக்காக அப்படி ரேம்ப் வாக்கு ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. இப்போ கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட கையை கீறி விட்டாங்களாம். அந்த ரேம்ப் வாக் போகும்போது கையை பிடிச்சி இதை பண்ணிட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் பண்ணுறதை பார்த்துட்டு தான் வந்து இவங்களாம் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் இவர் சொன்னார், விஜய் அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு, தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட முதல்வர்கள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவார்னா, விசில் சின்ன தான் என் ஓட்டு போடுன்னு சொன்னேன், சும்மா கற்பனையாக சொன்னேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க சொல்கிறாங்க எங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு கேட்டால் எங்கள் வாக்குச்சாவடி விஜய் வாக்குச்சாவடி, வெற்றினா விஜய் இல்லையா? ஸோ அப்படி தான் வந்து அவங்களே ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். இதெல்லாம் வந்து அவங்க தொண்டர்களை, அவங்க கட்சியில் சேர்ந்தவங்களை, அந்த ஆதரவாளர்களை ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக விஜய் சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். அந்த கரண்ட் பில் பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்கிற விஷயந்தான். இந்த 2 மாதம் நீங்கள் வந்துட்டு கரண்ட் பில் கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு 100 யூனிட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் மேலே வர்றது தான் நம்ம காசு கட்ட போகிறோம். 2 மாதம் போது கண்டிப்பாக 100 யூனிட் தாண்டி தான் போகுது எல்லாருக்குமே. ஸோ அந்த 100 யூனிட் பெனிஃபிட்டே யாரும் கணக்கிறது இல்லை. அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி விஜய் அவர்கள் இந்த வாட்டி பேசியிருந்தார். இது போக நிறைய விஷயங்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு பள்ளிக்கூடங்கள் தரமாக இருக்கும். இப்போ வந்து போட்டித் தேர்வுகள் பிரச்சனைனால நிறைய பேர் வந்து அதிக ஃபீஸ் கட்டி வந்து வெளியில் படிக்கிறாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கல்லூரி பாடத்திட்டத்திலே கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், ஆட்டோ டாக்ஸிக்கு எல்லாமே வந்து ஒரு நலவாரியம் அமைச்சு கொடுப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார். இதெல்லாம் வாக்குறுதிகளாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவரோட தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் இடம்பெறும், எல்லாம் ஹைலைட்டாக சொல்லி இன்றைக்கி தான் வந்து ஆரம்பித்து வச்சுருக்கிறாரு. இது போக டிஎம்கேவை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விசில் சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரைமிங்காக ஒரு விஷயம்லாம் சொல்லி வச்சுருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டீப்பாக அரசியலையும் பேசிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணிவிட்டு இது வந்து ரசிகர்கள் கூட கனெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இன்னும் அந்த கனெக்ட் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட ஒரு பேசின விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பாகுபலி பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவ் அவருக்கு இருக்குது இல்லையா. ஸோ அதுக்காக அதையும் சொல்லி முடிச்சிருக்காரு. குறிப்பாக லாஸ்ட்டாக இந்த கூட்டணியை பற்றி என்ன விஜய் அவர்கள் ஒன்றுமே பேசலை அப்படின்னும் போது, இந்த அறிவாலயம் பக்கமாக யாராவது போனாங்களாவோ, இல்லை அந்த பக்கம் நடந்து போகிறாங்க, இல்லை ஒரு மழைக்கோ வெயிலுக்கோ ஒதுங்குறாங்க அப்படின்னா அவங்கள கூட கூட்டணியில் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு திமுக அந்த அளவுக்கு வந்து பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவை ஒரு அடி அடித்தார். அதுவும் வந்து கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி, அதாவது பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு ஊழல் செஞ்சு சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் இப்படி வந்து கூட்டணிக்காக செலவு பண்ணி திமுக இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இன்றைக்கி திமுக கூட கூட்டணி போனதுக்கு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. தேமுதிக தொண்டர்களுக்கே இது பிடிக்கல, விஜயகாந்தை உண்மையாக நேசித்த யாருக்குமே இது பிடிக்காது. விஜயகாந்த் அவர்கள் சிங்கம் மாதிரி இருந்த ஒருத்தரை அந்த வீல் சேரில் உட்கார வச்சது யார் அப்படின்னு கேட்டால் இந்த அரசியல் விளையாட்டு தான். அந்த அரசியல் விளையாட்டில் அதிகமாக விளையாடினது யாருன்னு கேட்கும்போது திமுகவோட அந்த பிரச்சார மேடையில் வடிவர்கள் பேசினது, அவருக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்தது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து திமுக, அதாவது அதிமுக திமுக பண்ணுச்சான்னு கேட்கும்போது 2 பேரும் பண்ணாங்க. அதில் திமுக அதிகமாக பண்ணுச்சுன்ற மாதிரி தான் இன்ன வரைக்கும் விஜயகாந்த் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் அதை தாண்டி திமுக கூட கூட்டணினும் போது அவங்களே கொஞ்சம் வெறுப்பில் தான் இருக்காங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசிக்கலான்னு தோணுச்சு. இதை தாண்டி வந்து இந்த ஜனநாயகனை பற்றி விஜயவர்கள் பாஜக தான் அழுத்தம் கொடுக்குது, அதனால தான் படம் வந்து தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இப்போ தான் அருண்ராஜ் அவர்கள் ரீசெண்டாக சொன்னார், ஆமாம் பாஜக அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு. அதை போகிற போக்கில் சொல்கிறத தாண்டி
ஸ்ட்ராங்காக சொல்லலாமே, மக்களுக்கு சொல்கிறதுல என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்றது தெரியல. அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி அந்த கூரை அமைச்சது நல்ல விஷயம். ஏன்னா அந்த வெயில், அதுவும் வேலூர்னால் பயங்கர வெயில், அதெல்லாம் வந்து அமைச்சு வச்சது நல்ல விஷயம். பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இறந்து போனார் இல்லையா அந்த சூரஜ் அப்படிங்கிற இளைஞர், அவரை பற்றியும் அவர் குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு ஆறுதலோ ஒரு இரங்கலோ ஒரு தெரிவிச்சிருக்கலாம். இது மாதிரி நடக்காதுன்ற உறுதிமொழியாவது கொடுத்துருக்கலாம். லாஸ்ட்டாக ஒன்று சொன்னார், என் வண்டிக்கு முன்னாடி வராதிங்க அப்படின்ட்டு. நான் கூட லைவ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்து ஆர்வமாக போயிட்டு விஜய் கிட்ட போயிட்டு கை கொடுக்க போகிறாங்க. வந்துட்டுருக்க அந்த வண்டி இப்படி வந்துட்டுருக்கு, அந்த பார்த்துட்டு இளைஞர்கள் வந்து அப்படி ஃபாஸ்ட்டாக வர்றாங்க. அந்த அம்மா இடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க. அம்மா கீழே விட்டாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. பட் அதை பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆர்வமாக போகிறாங்க, பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு சாலைகள் எல்லாத்தையுமே போலீஸ் போட முடியும். ஸோ அதெல்லாம் வந்து கஷ்டம்தான். விஜய் அவர்கள் சொன்னாலுமே அதை வந்து கண்டிப்பாக இளைஞர்கள் கேட்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இது. ஸோ இதெல்லாம் தாண்டி விசில் புரட்சி எலெக்ஷன் சொல்லிட்டு முடிச்சிருக்காரு விஜய் அவர்கள். விசில் உண்மையிலே புரட்சி பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.